ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திரப்பிரவணம் வந்தே ரம்யஜாம் மாதரம் முனிம். சுவாமி எம்பார் சம்வத்சர உற்சவத்தை முன்னிட்டு இந்த பதிவு. அதாவது நமக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால், வார்த்தா மாலையில் உள்ள 312வது வார்த்தையாக அமைந்துள்ளது. அதில் இருக்கும் விசேஷ அர்த்தத்தை இங்கே பகிர விழைகிறேன். முக்கியமாக இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்ரீ பராசர பட்டருக்கும் ஸ்ரீ எம்பார் அவருக்கும் நடந்த ஒரு சம்வாதம். இதில் பராசர பட்டருக்கு எம்பார் ஆச்சாரியன், அவர் ஒரு கேள்வியை தொடுக்கிறார். அதுக்கு ஸ்ரீ பராசர பட்டர் ஒரு பதில் கொடுக்கிறார். திருப்பியும் அந்த கேள்வியை உள்வாங்கிண்டு அதுக்கு இன்னொரு பதில் கொடுக்கும்படி ஸ்ரீ எம்பார் கேட்குறார். அதுக்கு திருப்பி ஒரு விளக்கமான ஒரு பதிலை கொடுக்குறார். இருப்பினும் அதில் எம்பாருக்கு ஸ்ரீ பராசர பட்டர் கொடுத்த பதில் அவ்வளோ ஏற்புடையதாக இல்லை அப்படின்றத சொல்லிவிட்டு, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் எப்படி இருக்கணும், ஒரு வைராக்கியத்தோடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வார்த்தா மாலையில் உள்ள அந்த சம்வாதத்தை முடிக்கிறார். அதில் பட்டருக்கு என்ன விஷயம் அப்படின்னா, பட்டருக்கு தேகத்தில் ரொம்ப அக்கறை உண்டு அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டு, பின்னர் இது எப்படியாவது இவருக்கு உணர்த்தி இவரை திருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ எம்பார் நினைக்கிறார். ஸ்ரீ பராசர பட்டரோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவர் இளம் வயதிலேயே மிகுந்த ஞானத்தை கொண்டு உள்ளவர். நம்ம சம்பிரதாய விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே எம்பெருமானுடைய ஞானபுத்திரனாகவே எம்பெருமானார் அவரை கருதினார்னு சொல்லுவாள். மேலும் நம்ம சம்பிரதாயத்தை மேற்கொண்டு அதை எம்பெருமானார் அடுத்தபடியாக அவர்தான் ஆச்சாரியனாக இருக்க வேண்டும் என்பதையும் குருபர பிரபாவத்திலையும் சரி ஆச்சாரியர்களும் பல இடத்தில் இதனை பதிவிட்டுள்ளனர். இருப்பினும் தன் இளம் பருவத்திலேயே அவருக்கு ஸ்ரீ எம்பார் இந்த ஒரு சம்வாதத்தையும் உண்டு பண்ணி, அதில் அவருக்கு இருக்கிற ஒரு டவுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் கிளாரிஃபை பண்ணி, மேலும் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இதில் முழுக்க முழுக்க என்ன ஒரு ஜிஸ்ட்டு அப்படின்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த சம்வாதமே. ஸோ இப்படி ஸ்ரீ பராசர பட்டர் இளம் பருவத்தில் இருக்கும்போது இந்த ஸ்வரூப சிக்ஷை வளர எப்படி நம்ம வளர்க்கணும், எப்படி நமக்கு இந்த வைராக்கியத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறத ஸ்ரீ எம்பார் என்ன பண்ணுறார், முதல்ல பராசர பட்டர்கிட்ட போய் கேள்விகள்லாம் கேட்குறார். அதில் நமக்கும் தெரியும், பராசர பட்டர் தேகத்தில் ஆசைப்படுற இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் அவருடைய நைச்சியத்தை சொல்கிறார். அவருக்கு தெரியாத விஷயம் நம்ம தேகம் தனி, ஆத்மா தனியாக நம்ம சம்பிரதாயத்தில் சொல்கிறோம். அது ஆத்மா எம்பெருமானுடைய உடைமை அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தும் நமக்கு அதை விளக்குவதற்காக மேலும் இதை விளக்கி கொண்டே போகிறார். தன்னுடைய கேள்வியை அதுக்கேற்ற மாதிரி தொடுக்கிறார் ஸ்ரீ எம்பார் அவர்கள். இப்போ ஒரு ராஜாவை பார்க்கணும் அப்படின்னா, இப்போ எம்பெருமான் ஒரு ராஜா, அவனை போய் நம்ம பார்க்கணுன்னா நம்ம ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு தானே போகணும். அதை தான் பராசர பட்டர் எப்போவுமே
திருவாராதனமாக இருக்கட்டும், எம்பெருமாளை போய் சேவிக்கிறதா இருக்கட்டும், தான் வந்து எப்போவுமே வந்து அலங்காரப்படுத்தி கொண்டு தான் செல்வார் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படி ஒரு உரையாடல் எப்படி அப்படின்னா, ஸ்ரீ எம்பார் என்ன பண்ணுறார், நீர் உடல் தொடர்பை குறித்து வருத்தப்படுவதாக தெரியவில்லையே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு, அது பகவானோடு உண்டான தொடர்பின் உறுதியா நீர் உணர்ந்திருக்கிறீரா, அல்லது உம்முடைய ஆத்மாவிடமுள்ள உறுதியா என்று கேட்கிறார். அதற்கு பட்டர், இவை இரண்டுமே இல்லை, அனாதிகாலமாக உடம்பில் உண்டான விருப்பத்தாலேயே இப்படி நான் இருக்கிறேன் என்றார். உடனே எம்பார் என்ன சொல்கிறார், இதை கேட்டு எம்பார், நீர் இப்படி சொல்லலாகாது, நீர் வந்து நீர் யார், எப்பேற்பட்ட வம்சத்தில் வந்திருக்கார், நீர் ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர், மேலும் இதில் சூட்சமமான அர்த்தங்களையும் ஆராயும்படியான அறிவை உடையவராக உடையீர்கள், நீங்கள் உடையவர் பரம்பரையில் வந்திருக்கீங்க நீங்கள், மேலும் உடையவருடைய அருளால் சிறந்த ஞானத்தையும் பெற்றவராக இருக்கிறீர், இதனால் எங்களையும் ஆச்சாரியராக பற்றியிருக்கிறீர். அதாவது யாரை, எம்பாரையும் ஆச்சாரியாக பற்றியுள்ளார் ஸ்ரீ பராசர பட்டர். இப்படி இருக்க உடம்பில் விருப்பம் உள்ளது என்று கூறி எங்களை வருத்தம் செய்யலாமோ அப்படிங்கிறார் எம்பார். ஜீவாத்மா பரமாத்மா ஞானங்களை பற்றி உமக்கு உண்டான உறுதியை சொல்வீராக அப்படின்னு அந்த ஒரு கேள்வியும் கேட்டுட்டு அதுக்கான ஒரு விளக்கத்தையும், எப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா அதில் இருக்கிற தொடர்பையும் அதுக்கான உங்ககிட்ட இருக்கிற உறுதிப்பாடையும் கொஞ்சம் விளக்கணும் அப்படின்றத ஒரு கேள்வியாக தொடுக்கிறார் ஸ்ரீ எம்பார். அதுக்கு பட்டர், எப்போவுமே பட்டருக்கு வந்து ஒரு தடவை சந்தை சொன்னாலே கிரகிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர், இருப்பினும் எம்பாரனுடைய கேள்வியை உள்வாங்கி அதுக்கு ஒரு பதில் உடனடியாக கொடுக்கிறார். என்னென்னா, எம்பெருமானுக்கு உடைமையாக இருப்பதே இந்த ஆத்மாவுக்கு உறுதியாகும், இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்படி இல்லாமல் என்னுடைய ஆத்மாவுக்கு தனி உறுதி இருப்பதாக சொன்னால் அது எம்பெருமானுடைய பெருமைகளுக்கு, அதாவது எம்பெருமானே உபாயம் உபேயம் எம்பெருமானே சேஷி என்று இருக்கும் உறுதி இல்லாமல் போய்விடுமே. எனவே எம்பெருமானுடைய தன்மைகளை உணர்ந்த மகிழ்ச்சியால் பிறந்த உறுதியே எனக்கு உள்ளது என்று கூறுகிறார். எம்பெருமானே உபாயம் உபேயம் அவனே சேஷி அப்படிங்கிறத உணர்ந்த மகிழ்ச்சியாலே எனக்கு இந்த உறுதிப்பாடு உள்ளது என்று கூறிவிட்டு, இதை கேட்ட எம்பார், இது இவ்வார்த்தை அர்த்தமுள்ளதாகவும் அழகாக சொன்னீர், இதெல்லாம் வந்து பாராட்டத்தக்கது தான். ஆனாலும் எம்பெருமானோடு உள்ள தொடர்பை உணர்ந்தால் உள்ள மகிழ்ச்சியை கூட உடலில் பற்றிலாம் இருப்பது மிகவும் அவசியமானது. எம்பெருமானுடைய எம்பெருமானுடைய தொடர்பை உணர்ந்திருக்கிறதுல இருக்கிற மகிழ்ச்சி அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் இந்த உடல் பற்றின சம்பந்தத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் வைராகியத்தை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும் என்பதை ஸ்ரீ எம்பார் அனுசந்திக்கிறார். இந்த உடல் தொடர்பை வைத்து நீர் வருத்தப்பட வேண்டும் என்று இதை கேட்ட பட்டர் உடனே இந்த துன்பத்தை விளைவிப்பதாக இருக்கக்கூடிய இந்த உலக தொடர்பை நினைத்து வருந்தினார். இந்த எம்பார் சொன்ன விஷயத்தை கேட்டு அவர் வருந்தி, பின்னர் எம்பார் செய்த உபதேசத்தை பயனுடையதாக ஆனதை கண்டு மகிழ்ந்தார். இது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தேகத்தில் மிக்க அனாதரவை காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த சம்வாதம் உண்டு பண்ணி இதில் கேள்விகளையும் கேட்டு அதுக்கு பதிலையும் பட்டர் வழியாக வரவழைத்து நமக்கெல்லாம் அறிவுறுத்துகிறார் ஸ்ரீ எம்பார்.
இந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் வருவது மிக கடினம். ஆச்சாரின் அருளாலே நமக்கு இது கைகூடும். அப்படி ஆச்சாரியன் அருளாலே வரும்போது தான் நமக்கு இந்த பாவம் கையில் நெல்லிக்கனியாக என்றும் நமக்கு உறுதியாக நின்று கொண்டு நம்மை இந்த ஆத்மா மோட்சமடைய உண்டான வழிகளை தேட இந்த ஆத்மா தேடும் என்பதை கூறி, அப்படி தேக சம்பந்தத்தின் வைராக்கியம் வேண்டும் என்பதை அருளி செய்து, அதாவது தேகத்தினால் வரும் துன்பத்தை விளக்கி ஸ்ரீ பராசர பட்டருக்கு இதை அறிவித்தார் ஸ்ரீ சுவாமி எம்பார். இதிலே அடுத்த விஷயமாக நம்ம நோக்கினோம்னா, எம்பெருமானாரை பற்றி சுவாமி எம்பார் இயற்றிய எம்பெருமானார் வடிவழகை வர்ணிக்கும் தருணம் கடைசியில் பார்த்தோன்னா, எத்திராசன் வடிவழகு என் இதயத்தில் உள்ளதால் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே என்று அருளி செய்வார். இந்த பாவம் நம்ம பார்த்தோன்னா, என்னடா இது இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர்னு ரொம்ப அகங்காரமாக சொல்கிற மாதிரி இருக்குமேன்னு நினைக்குவோம். ஆனால் இது அப்படி இல்லை. இது சாத்விக அகங்காரத்தில் நம்ம எடுத்துக்கணும். இந்த பாவம் பல ஆச்சாரியர்களுக்கு வரும். குறிப்பாக எம்பர் இதை வெளிப்படுத்தினார். மேலும் இதை நம்ம ஆழ்வார்கள் விஷயத்திலையும் பார்க்கலாம், இந்த சாத்விக அகங்காரத்தை பற்றி. இந்த எம்பெருமானாருடைய வடிவழகையில் நம்ம அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டோன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எம்பெருமானாரின் வடிவழகு என்னுடைய இதயத்தில் எப்போதுமே தரித்திருப்பதனால் எனக்கு எதிரிகள் கிடையாது என்றும் எனக்கு நிகர் யாரும் கிடையாது என்று வெளிப்படுத்துகிறார். அது ஏன்? எம்பெருமானார் இருக்கிறதுனால, தன்னுடைய நெஞ்சிலேயே இருக்கிறதுனால. அதில் ஒரு தைரியம், தன் ஆச்சாரியனுக்காக அவர் வெளிப்படுத்துகிற ஒரு சாத்விக அகங்காரம்னு சொல்லலாம். இதே ஆழ்வார்கள் விஷயமாக நம்ம பார்த்தோன்னா, நான்முகன் திருவந்தாதியில் திருமிழிசை ஆழ்வார் 51வது பாசுரத்தில், எனக்காவார் ஆர் ஒருவரே எம்பெருமான் தனக்காவான் தானே மத்தல்லால் புனக்காயா வண்ணனே உன்னை பிறரறியா என்மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோ விலை. என்னடா இவர் அப்படின்னு அருளி செய்கிறார். என்னடா இவர் என்மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோ விலைன்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம். எப்படின்னா, இந்த பாட்டுக்கு முதல்ல அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். உபய விபூதிக்கு நாதனான எம்பெருமானை அற்ப பலன்களுக்காக வேண்டுகிறார்கள் சிலர். ஆனால் நானும், அதை ஆழ்வார் என்ன பண்ணுறார், நீயே உபாயம் என்று அவரே இருக்கிறார், அந்த எண்ணத்திலேயே இருக்கார். அதனால் இந்த அற்ப பலனை பற்றி உன்னை உபாயமாக பற்றுகிறார்கள். உபயத்தை அறியாமல் நித்தியசூரிகளோ பலன் கைப்புகுந்தவர்களே உன்னுடைய உபயத்தையே அறிந்தவர்கள், ஆனால் உபாயத்தை அறியார்கள் நித்தியசூரிகள். ஆழ்வார் என்ன பண்ணுறார், அவருக்கு எம்பெருமானே பரமபுருஷார்த்தமாக கொண்டவராக இவருக்கு உபாயம் உபேயம் எல்லாம் எம்பெருமானாரே எம்பெருமான் ஆறதுனால அந்த உபாய உபேய ஆகாரங்கள் இரண்டையும் நன்கு அறிந்ததுமால எனக்கு இந்த உபய விபூதியிலும் நிகரில்லை என்பதை நன்கு பொருந்தும் இந்த பாசுரத்து. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த இந்த உபய விபூதியிலும் நிகரில்லை அப்படிங்கிறத தான் என் மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோ விலைன்னு ஒருத்தர் ஒன்றுக்காக எம்பெருமான் கிட்ட போகிறான். ஆனால் நானும் உன்னையே நினச்சிண்டு உன்னையே உபாயமாகவும் உபேயமாகவும் பற்றியதுனால இந்த உபய விபூதியும் நிகரில்லை, எனக்கு என்னுடைய ஞானத்துக்கு நிகரில்லை. அதாவது எம்பெருமான் எம்பெருமானுடைய அறிந்த ஞானத்துக்கு நிகரில்லை என்பதை விளக்குகிறது இந்த பாசுரம். அடுத்ததாக பார்த்தோன்னா, நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதி 75வது பாசுரத்திலையும் புவியும் இருவிசும்பும் நின்னகத்த
நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய். அவிவின் நீ யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார். உள்பொழுகு நேமியாய் உள்ளு அப்படின்றது பாசுரம். இதுலேயுமே ஆழ்வார் என்ன சொல்கிறார், உபய விபூதி உன்னிடத்திலே அடங்கியது. அந்த உபய விபூதிகளை தரிக்கின்ற நீ பெரியவனா, இல்லை உபய விபூதி உக்தனை உன்னை செவியின் வழியே உள்ளே புகுவித்து தரித்து கொண்டிருக்கிற நான் பெரியனா, உன்னை வேதங்கள் மிகப்பெரியவன் என்று சொல்லுகின்றது. ஆனால் ஆழ்வார் என்ன பண்ணுறார், உன்னை ஒரு மூலையிலே அடக்கி கொள்ளு, இப்படிப்பட்ட வேதத்திலேயே மிகப்பெரியவன் என்று சொன்னவனே ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சிலேயே ஒரு மூலையில் அடக்கி கொண்டு விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் தானே பெரியவன், இதனை ஆராய வேண்டும் என்று எம்பெருமானே வினவுகிறார். இப்போது ஆழ்வார் தம்முடைய பெருமையை வெளிப்படுத்துகிறார் இந்த பாசுரத்தின் மூலம். அதாவது இதுவும் சாத்விக அகங்காரத்திலே சேரும். நம்ம நினைக்கலாம், என்னடா ஆழ்வார் இது மாதிரி சொல்லலாமானா சொல்லலாம். ஏன்னா எம்பெருமானே ஆழ்வாருடைய நெஞ்சில் உள்ளே உக்காண்டிருக்கான். ஆனால் எம்பெருமான் தன்னுடைய அவன் யார் அப்படின்னா உபய விபூதிக்கும் தலைவன். அந்த உபய விபூதி தலைவனையே தான் நெஞ்சுக்குள்ளே வச்சுட்டுருக்கிறதுனால ஆழ்வார் நீ பெரியன் நான் பெரியன் என்பதனை யார் அறிவார்னா நான் பெரியன் அப்படிங்கிறதையே இந்த பாசுரத்தின் மூலமாக நம் ஊர்ஜிதப்படுத்துகிறார். அடுத்ததாக திருவாய்மொழியில் நம்ம பார்த்தோன்னா குரவேராய்ச்சியர் என்ற பதிகத்தில் மனப்பறிப்போடு அழுக்கு மானிட சாதியில் தான் பிறந்து தனக்கு வேண்டுரு கொண்டு தான் தனதாய் சீற்றத்தினை முடிக்கும் புனத்துழாய் முடிமாய் மார்பினன் என்பதனை மாயவனை நினைக்கும் நெஞ்சுடையேன் எனக்கு இனி யார் நிகர் நீ நிலத்தே அப்படிங்கிற ஒரு பாசுரம். இதில் உன்னுடைய இச்சைக்கு ஏற்ற மாதிரி நீ மானிட ஜாதியில் பிறந்து உனக்கு எப்படி அங்கே எப்படி எம்பெருமான் அங்கே பரமபதத்தில் எப்படி இருக்கானோ அது அப்படியே அந்த தன்மைகளெல்லாம் கொண்டு இங்கே பிறக்கிறான். இந்த பிறக்கிற பிறவி இந்த இடத்துல அவன் சேஷ்டிதங்களையும் நினைக்கும் நெஞ்சு இப்படிப்பட்ட அவதாரம் பண்ணுறதையும் சேஷ்டிதம் பண்ணுற நெஞ்சையும் அவனோட சேஷ்டிதங்களையும் நினைத்து நெஞ்சில் எனக்கு எப்போவுமே நினைத்து கொண்டே இருப்பதனால் எனக்கு நிகரில்லை என்பதனை சாத்விக அகங்காரம் மூலம் எம்பெருமான் விஷயமாக ஆழ்வார் வழி செய்கிறார். அடுத்து இன்னொரு பாசுரத்தில் நம்ம பார்த்தோம்னா, இப்போது திருவெந்தொழூர் பாசுரத்தில் வாழ்ந்தே போம் நீரேன்னு திருமங்கை ஆழ்வாரும் சொல்லுவார். அதுவும் இந்த விடத்தில் சாத்விக அகங்காரத்துக்கு தான் சேரும். அடுத்ததாக ராமானுஜதந்தாதியில் திருவரங்கத்தமுனதான் சேவிக்கிறத அருளி செய்கிறதையும் நம்ம இங்கே அனுபவிக்கலாம். இறஞ்சப்படம் ஈசன் அரங்கன் என்னை இவ்வுலகத்து அறம் செப்பும் அண்ணல் இராமானுசன் என் அறிவினையேன் திறம் செத்து இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பற்ற இருந்தான் எனக்காரும் நிகரில்லையே. இங்கே எனக்காரும் நிகரில்லையே என்று சொல்லலாமான்னா சொல்லலாம். ஆச்சாரியன் இந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா வேதத்தில் போற்றப்படும் எம்பெருமான் ஈஸ்வரத்துவம் தோற்ற பெரிய பெருமாளாகிய திருவரங்கத்தில் எழுந்தருளி உள்ளான். ஆனால் இப்போ எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் யார் நெஞ்சில் இருக்கான் அப்படின்னா எம்பெருமானார் நெஞ்சிலேயே இருக்கார். நம் அண்ணல் அப்படிங்கிற இந்த இடத்துல சுவாமின்னு அர்த்தம். நம் அண்ணல் சுவாமியான ராமானுசன் அது எம்பெருமானாருடைய நெஞ்சில் இருப்பதனால் அந்த எம்பெருமானாரோ கிருபை கொண்டு தன்னுடைய நெஞ்சிலேயே இருப்பதனால், அதாவது திருவரங்கத் அமுதனார் நெஞ்சிலேயே தங்கினதனால எனக்கு யாரும் நிகரில்லை இவ்வுலகத்திலே என்பதனை அருளி செய்கிறார். நான் யாரும் நிகரில்லையாத நிலையாக எய்தினேன். அந்த மாதிரி எம்பெருமானார் தன்னுடைய நெஞ்சிலே விரும்பி இருந்ததுனால எனக்கு நிகரில்லாத நிலையை எய்தினேன் என்பதனை இங்கே அருளி செய்கிறார் திருவரங்கத் அமுதனார்.
இப்படி தன்னுடைய சாத்விக அகங்காரத்தையும் இவ்விடத்தில் அவர் ஆச்சாரியன் மூலமாக நெஞ்சிலே கொண்டு அனுபவிப்பதனால் தான் வெளிப்படுத்துகிறார். இப்படி எம்பார் தன் வாழ்க்கையில் அனுசந்தித்த சாத்விக விசேஷங்கள் பல என்று இருந்தாலும் பல ஆழ்வார்களும் பல சமயங்களில் இந்த சாத்விக அகங்காரமான தன்மையை வெளிப்படுத்தி உள்ளனர். மேலும் பல ஆச்சாரியர்களும் இதனை வெளிப்படுத்தியுள்ளார், தன்னுடைய பாசுரங்களிலும் அருளி செய்துள்ளார். அடியேனுக்கு தெரிந்தவரை சில பாசுரங்களையும் இவ்விடத்தில் பகிர்ந்துள்ளேன். இதை அனைவரும் கேட்டு அனுபவிக்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.